ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் கேத்து ஸ்டைல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்லா யம்மியாக டேஸ்ட்டாக நல்லா செம ஸ்பாஞ்சியான சாக்லேட் ஓவர்லோடட் கப் கேக் தான் பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட்டை பற்றி சொல்லவே வேண்டாம். உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா செம சாஃப்ட் அண்ட் ஸ்பஜ்ஜியாக இருக்க போகுது. நான் இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி இதோட ஸ்பாஞ்சினஸ் அண்ட் டெக்ஸ்சர் உங்களுக்கு காட்டுற பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு 2/3 கப் அளவுக்கு மைதாவை ஜலிச்சிக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். அண்ட் தென் 1 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூனில் 2 டைம் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 கப் போல் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம ஜலிச்சு வச்ச மாவை செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி செப்பரேட்டாக வச்சிடலாம். தென் கப் கேக் ட்ரேயில் பார்த்தோன்னா இது போல் லைனர்ஸை ஃபஸ்ட்டு செட் பண்ணிடலாம். பேட்டரி எக்ஸஸாக இருந்துச்சுன்னா இது போல் நமக்கு தனியாக வைக்கிறதுக்கு பார்த்தோன்னா நமக்கு நிறைய இது போல் கப் கேக் மோல்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு கப் கேக் லைனர்ஸ் ரெண்டுத்துலேயுமே போட்டாச்சு. இப்போ ஆயிலை ஜஸ்ட் இது போல் ஒரு ப்ரஷில் வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது கப் கேக்ஸ் எதுவுமே இதில் ஸ்டிக் ஆகாமல் இருக்கும்.